வணக்கம் ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலில் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அப்படியே நம்ம வீடியோஸ் எல்லாம் டெய்லி 11 மணிக்கு வந்துடும். திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் 11 மணிக்கு வந்துடும் காலையில். நீங்கள் பார்த்துருங்கன்னு நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வீடியோ போட்டதுமே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன்னு போய் யூடியூப்பில் தேடுங்க. அழகாக நம்ம சேனல் வந்துடும். அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும், டெய்லி எபிசோடெல்லாம் இருக்கும். ஜாலியாக பார்த்து எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, சரியா? அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் எல்லாம் போட்டுருங்க, மறக்காமல் ஐப்பு கொடுங்க, அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்படிடி அவளால் மட்டும் நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் கரெக்டாக வர முடியுது? லாஸ்ட் டைம் கூட நம்ம பாண்டிச்சேரி இங்கே வரும்போது அவளும் வந்தாதானே? ஆமாண்டி, அந்த நாய் எப்படிதான் மோப்ப முடிச்சுக்கிட்டு வருதுன்னே தெரியல. ஒருவேளை நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காளோடி அவ. எனக்கும் அந்த டவுட் இருக்கு, ஆனாலும் அது பாசிபிள் இல்லை தானே. எப்படி நம்ம வீட்டாண்டையே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா அவள் பார்த்துக்கிட்டு இருப்பாளா என்ன? அதெல்லாம் நடக்காது இல்லடி. இது என்னமோ அவ சொன்ன மாதிரி கோ இன்சிடென்ட்டாக தான் இருக்கும்னு தோணுது. அவள் சும்மா தற்செயலாக வந்திருப்பாங்க. என்னமோ நந்தினி, அவள் தெரிஞ்சு வந்தாலோ தெரியாமல் வந்தாலோ, ஆனால் அவளால் கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு என் மனசுக்கு படுது. நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், முக்கியமாக நீ, சரியா? என்ன பிரச்சனை ஆல்ரெடி வந்துருச்சுடி. என்னடியாச்சு? அந்த சௌமியா சந்தோஷம் டாப்பட்டு பேசினா, எனக்கு அதெல்லாம் எரிச்சலாக இருந்தது. அவளையே பிடிச்சி கேட்டு விட்டேன். ஆனாலும் அவள் அதெல்லாம் கண்டுக்காம மறுபடியும் பேசிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவள் கிளம்பி போகும்போது இவர் இருக்கார்ல, அவளை டீன்னு சொன்னார். எனக்கு அது இன்னும் சுருக்குன்னு ஏறிடுச்சு மண்டைக்கு. அப்புறம் அண்ணங்கிட்ட சண்டை போட்டி அதை வச்சு? சண்டை போட்டேன், ஆனால் அவர் என்னை திட்டி விட்டுட்டாருடி. எதுக்கு ஒன்று திட்டணும்? அவர் மேலே தானே தப்பு. அவளை எதுக்கு அவர் டி சொன்னாரு? அதுக்கு இல்லை, நான் அவரை டான்னு சொன்னேன்னா அதனால என்ன திட்டினாரு. சரியா போச்சு போ. சௌமியா சொன்னாலேன்னு நீயும் சொன்னியா? ஆமா, ஏன்னா அவர் பொண்டாட்டிடி, எனக்கு டான்னு சொல்றதுக்கு உரிமை இல்லையா? என்னமோ இருந்தாலும் அப்படியே தைய தக்கன்னு குதிக்கிறாருடி வானத்துக்கும் பூமிக்கும். அவருக்கு தான் நீ டான்னு கூப்பிட்டா பிடிக்கல, அப்புறம் எதுக்கு சொல்ற? ஆமா, நான் கூப்பிட்டா மட்டும் அவருக்கு பிடிக்காது. கேட்டா சின்ன பொண்ணு நீ அப்படியெல்லாம் என்ன சொல்லக்கூடாதுன்றாரு. நிஜம் தானே? போடி, நான் இப்போ போட்டிக்கு கூப்பிட்டா ஒத்துக்கிறேன். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆசையாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டா கூட அப்படியே மூஞ்ச காட்டுவார் தெரியுமா? எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குடி. நீ எத்தனை முறை ராகுல வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும்ல. ஏன் அர்ச்சனாக்கா கூட மாமாவை டான்லாம் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? நான்லாம் கேட்டிருக்கேன் அதை. ஆனால் இவர் மட்டும் ரொம்ப ஓவராக பண்ணுறாருடி. சரி விடு, ஒருத்தவங்க ஒரு மாதிரி. அண்ணனுக்கு நீ அப்படி கூப்பிடுறது பிடிக்கல, அதுக்கு மதிப்பு கொடுத்து நீயும் கூப்பிடாத, சரியா? ஆசையாக இருந்தாலும் பரவாயில்ல, சரியா? சரிடி. சரி, அப்செட் ஆகாத, போய் சாப்பிடலாமா? சரிடி, வா போலாம். அப்புறம் அந்த சௌமியா இருக்காளே, சரியான சந்தர்ப்பவாதிடி. எப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்னு காத்துக்கிட்டு இருப்பா. அதனால கேர்ஃபுல்லாவே இரு, சரியா? சரிடி. பரவாயில்லையே, இப்ப கூட இவங்களுக்குலாம் நம்ம மேல பயம் இருக்கே. சரி, இதை யூஸ் பண்ணியே ஒரு ஆட்டம் காட்டுற வேண்டியதுதான். என்னங்க சொல்லு பாரு. யாரா வாங்கிக்கிறீங்களே, அதை வறுக்கணுமா இல்ல தொக்கு பண்ணணுமா? உனக்கு எது ஈஸியாகுதோ அதை பண்ணு. கேட்டீங்களாடா, மனைவியோட பனி சுமையை கம்மி பண்றாராமா. ஏன்னு நீங்க வேற, அவர் இப்படி சொல்றதே பெரிய விஷயம். எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்டு நிக்கிற ஆளு இன்னைக்கு ஏதோ மனசு நல்லா இருக்குது போல இருக்குது, அதனால தான் இப்படி சொல்றாரு. அது சரி டீச்சரே, போடி ரொம்ப பேசாத. அப்படியே பேச விட்டுருவீங்க, நான் போய் வேலையை பாக்குறேன். டீச்சரே, சூடா ஒரு 4 டீ அனுப்பு. இவர்கிட்ட வந்து கேட்டது தப்பா போச்சு, அதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்து அனுப்புறாரு பாரு. சரிங்க. புலம்பிக்கினே போதுரா பாவம். புலம்புனா தாண்டா அது பார்வதி. சரி, இன்னைக்கு நம்ம பிளான் என்னன்னு சொல்லுங்க. நல்ல மதியம் சாப்பிட்டு எங்கன்னா வெளியே கிளம்பிடலாமா? எங்கப்பா போனோம் உனக்கு? எங்கன்னா போயிட்டு வரலாம்டா, அப்படியே கொஞ்சம் மனசுக்கு அமைதியா இருக்கும்ல. நம்ம பிள்ளைங்களெல்லாம் அதுங்க போய் சந்தோஷமா இருக்கட்டும்னு அனுப்பி வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்மளும் எங்கன்னா கிளம்பி போகலாம். ஒரு பீச்சுக்கு சொல்லு, அங்க போயிட்டு சும்மா ஜாலியா உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு வந்துடலாம். நல்ல ஐடியாவா இருக்கு. பேசாம பீச்சுக்கே போயிருவோம்டா. வீட்டுல இருந்து ஒரு 3 மணிக்கா கிளம்பி போயிருவோம். நம்ம மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடலாம். அப்படியா சொல்ற? சரியா, அப்படியே பண்ணிடலாம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் வீட்லயே இருந்து வெறுப்பா இருக்கும்ல. சரி, போயிருவோம் எல்லாரும். எங்க மாமா, எங்க போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது நாங்க எதனா பேசிட்டு போறோம், எங்கன்னா போறோம். உனக்கு என்னம்மா, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா என்ன? வீட்ல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும்னு சொன்னீங்கல்ல, அப்ப வீட்ல நானும் தானே இருக்கேன், அதனால தானே கேட்டேன். உன்னையெல்லாம் யாரும் இப்ப கூட்டிட்டு போறது இல்லை, எங்கேயும் போ முதல்ல இங்க இருந்து. டாடி, அப்படி கூப்பிடாதுன்னு சொன்ன உன்ன. ஏங்க அப்படி பண்றீங்களோ தெரியல. இங்க பாரு சிவா, உன் மருமக கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வந்து இங்க நிக்க வேணாம்னு சொல்லு. எத்தனை முறை சொல்றது நம்மள பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க வரக்கூடாதுன்னு? அப்பா ஏன்ப்பா அப்படி பேசுறீங்க? இந்த அப்பா என்ன பண்ணாலும் இங்க யாரும் என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்க கூடாது. போ சொல்லு சிவா முதல்ல இங்க இருந்து. உங்ககிட்ட பேசுறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு சும்மா வந்து மூஞ்ச காமிச்சு பேசின்னு கிடக்குற? நீ போய் ஒரு ரூம்லயே இருப்பா. ரூம்ல தனியா இருக்கிறதுக்கு முடியலன்னா கிச்சன்ல எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்க போய் என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியதானே. சமைக்கிறத கத்துக்க வேண்டியதானே. அதையெல்லாம் செஞ்சுட்டாதான் இந்த அம்மா உருப்பிடுவாங்களே. எல்லாம் செஞ்சு வைக்கிறத உட்காந்து சாப்பிட மட்டும் நல்லா தெரியும். எல்லாரும் என் மேல
வெறுப்பு காமிக்கிறீங்கல்ல. இப்படியே பேசிட்டு இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யார்கிட்ட சொல்லாம எங்கடா ஓடி போயிடுறேன். தயவு செஞ்சு ஓடி போயிரு, யாரும் உன்னை தேட மாட்டோம். அப்பா சிவா, அவளை போ சொல்லிங்கிறது போயாமா, ஏமா நின்னு தொலை பண்ணி கிடக்குற எல்லாரையும் போ. நான் தள்ளியா போயிட்டேன்ல எல்லாருக்கும். நான் போனா கூட யாரும் கண்டுக்க மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, தேட மாட்டேன்னு சொல்றீங்கல்ல. அப்பா நான் ஒன்றும் சும்மா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இல்லை இந்த வீட்டில். வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கிட்டாரு. இந்த பிறகு நேற்று கூட வெங்காயம் இறச்சி கையில் கட்டாயி ரத்தம் வந்துருச்சு தெரியுமாப்பா. சும்மா லைட்டா கையில கீறி ரத்தம் வந்தது, இது ஏன் பாட்டா பாடுனுங்கிறல்ல நீ. போ முதலிங்கிறது மூஞ்ச முகரையும் வருதுக்கு. யாருக்கும் என் மேல பாசம் இல்லாம போயிடுச்சு. பெத்தவருக்கும் பாசம் இல்லை, வளர்த்தவருக்கும் பாசம் இல்லை. வெள்ளை சட்டை போட்டிருக்க 2 மாமாங்களுக்கும் என் மேல பாசம் இல்லாம போச்சு. இதுக்குதான் என்ன ஆச்சாச்சியா வளர்த்தீங்க போல இருக்குது. நான் பெரிய விளாடணும், என்னை இப்படி கை கழுவி விடணும்னு. நான் போனா கூட கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல எல்லாரும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா நான் எங்கடா ஓடி போயிருவேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே பாட்டு பாடுன்னு கிடக்குது. இது என்னதான்டா இது, வாய் ஓயாது அதுக்கு. அது அப்படித்தான்டா பண்ணோம். நம்ம எல்லாரும் அதுக்கிட்ட நல்லபடியாக பேசுகிற வரைக்கும் நம்மளை தொல்லை பண்ணிக்கினே இருக்கும். ஆனால் நீ என்ன வேணாலும் பண்ணுமான்ட்டு நம்ம அதை கண்டுக்காம விட்டுறணும்டா. அப்போ தான் தீர்ந்தோம் அது. டே முரளி, என்ன யோசிச்சுன்னு இருக்கிற நீ? இல்லை, நேற்று என் பொண்ணு கையில் ரத்தம் வந்திருக்குல்ல, அதை நினச்சாதான்டா ஒரு மாதிரி இருக்கு. அது ஒரே ஒரு சொட்டு ரத்தம் தான்டா, இருந்தாலும் கஷ்டமா இருக்குடா. ஒரு சொட்டு ரத்தம் தான் எனக்கும் தெரியும், இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. அது தூங்குறப்ப அது கையை கூட பார்த்தேன் நான் போயிட்டு. சின்னதாக தான் கீறிக்கிட்டு இருந்தது, இருந்தாலும் கஷ்டமா இருக்குடா. சரி விடு, ஃபீல் பண்ணாத. எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது உன் பொண்ணு. சின்னதாக ஒரு கையில் கீரல் வந்ததுக்கே நீ இப்படி பேசுற. அதானே, இவ்வளோலாம் வீக்காக இருக்காத. இன்னும் பிரசவ வழியெல்லாம் உன் பொண்ணு தாங்கணும்னா நீ எல்லாம் தைரியமாக இருக்கணும். அப்பான்னு ஒருத்தன் துணையாக இருக்கணும். அதுக்கெல்லாம் நீ தயாராக இரு இப்பத்துலேருந்தே. வாஸ்தவம் தான். சரி விடு, மூஞ்சி இப்படி வச்சிருக்காத. நம்ம எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தோமோ அதை பேசுவோம். சாயங்காலம் எல்லாம் கிளம்பி வெளியே போலான்னா? போலாம்டா. இவளை கூட்டிட்டு போலாமா இல்லை விட்டுட்டு போயிடலாமா வீட்லயே? ஐயோ ஐயாப்பா, விட்டுட்டு எல்லாம் போவேணாண்டா ஐயப்பா. அப்புறம் உன் பொண்ணு நடு வீட்டில் உட்காந்து ஒப்பாரி வைக்கும். வேணாம், கூட்டின்னு போவோம். அது பாட்டுன்னு ஓரமாக விளாட்னு போட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த அம்மாவை விட்டுட்டு பாண்டிச்சேரி போயிட்டாங்கல்ல எல்லாரும். அங்கே போயிட்டு எல்லாம் ஃபோட்டோலாம் பிடிச்சி வாட்ஸ்அப்ல எல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்து இந்த அம்மா உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதனால இவளை பீச்சு கூட்டின்னு போயிட்டு சரி பண்ணிடலாம். சரி மச்சான், அப்படியே பண்ணிடலாம். ஆனா இந்த வாங்கி தர சொல்லி ஏதாவது கேட்டுச்சுன்னா கண்டிப்பா யாரும் வாங்கி கொடுக்க கூடாதுடா, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். சரிடா, நாங்க ஏன் வாங்கி தர போறோம்? ஆமாம்மா, சுண்டல் கேட்டா கூட நான் வாங்கி தர மாட்டேன். இந்த மண்ணு எடுத்து துண்ணுருவேன். ஏன்டா, அதுகிட்ட எல்லாம் அப்படிதான் நடந்துக்கணும். ஐயோ, கேட்டுச்சு அதுக்கு? ஐயோ இல்ல வருது. என்னம்மா டீ வேணும்னு கேட்டீங்கல்ல, மசாலா டீ வேணுமா இல்ல நார்மல் டீ வேணுமான்னு கேட்டாங்க. நார்மல் டீயே போதும். சரி, அழுதுகினே போது வராதியா, விடுறா. பாரு, டீச்சருங்கிறத நிரூபிக்குதுல. சூப்பரா பாடம் எடுக்குது மணிக்கு. அதேதான். நிறுத்திரி, என்னடி பண்ற நீ? இஞ்சி தோலை உரிக்கிறேன். நீங்க தானே உரிக்க சொன்னீங்க. என்ன? நான் தாண்டி அம்மா சொன்னேன். ஆனா உன்னை நான் இஞ்சி தோலை தானே உரிக்க சொன்னேன். நீ எதுக்கு இஞ்சியை குத்தி கொலை பண்ணிக்கிட்டு இருக்க? மீனா, சுக, ஒண்ணுல பார்வதி. கோலிகனிய இங்க பாரு. என்னத்த? நான் உன்னை இஞ்சி தோலை மட்டும் தான் சீந்தி எடுக்க சொன்னேன். நீ இஞ்சியோட சேர்த்து கட் பண்ணி போட்டுன்னு கிடக்குற கீழே. அங்க பாரு, கீழே ஊந்துக்கிற குப்பையை பாரு. எவ்வளவு இஞ்சி வீணா இருக்குது பாரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தாப்லயே அப்படியே பர்ஃபெக்டா எல்லாம் பண்ண முடியாத யாராலையா. இந்த வியாக்கானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஒழுங்கா இஞ்சி தோலை சீவு. இஞ்சி தோலை சீவி முடிச்சுட்டு அப்படியே அந்த குண்டான் தண்ணியை வச்சு இந்த எறாவை கிளீன் பண்ணு. இது எறாவா? ஐயா அட்டா, அதெல்லாம் நாத்தம் அட்டை, அதெல்லாம் நல்லா செய்ய முடியாது. முன்னாடி சொன்ன இப்ப நீ போச்சு. அது நாத்தமா இருக்கும் அத்தை. கிளீன் பண்ண கையெல்லாம் நாரும். தோ பாரு, இன்னொரு தடவை துன்ற பொருளை நாத்தம்னு சொல்லிக்கின்னு இருந்தா யாராவது எடுத்து மூக்கிலேயே சொருவிடுவேன் சொல்லிட்டான். மூஞ்சே பாரு அவளுக்கு நல்லா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இன்னொரு தடவை. சரி சொல்ல மாட்டேன். இஞ்சி தோலை உரிச்சிட்டு ஒழுங்கு மாதிரிதே யாரால உட்கார்ற நீ எப்படி கிளீன் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுப்பேன். அதே மாதிரி கிளீன் பண்ணணும். அத்தை, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் முடிக்கிறேன் அத்தை. அதுக்கப்புறமா நான்வெஜ்ஜுக்கு போகலாம் அத்தை. அதெல்லாம் கையில குத்த வேற செய்யும் அத்தை. ப்ளீஸ் அத்தை. இந்த பாரு, சும்மா இந்த நடிப்பெல்லாம் காமிக்காத. வேலைன்னு செஞ்சா 4 அடி விட தான் செய்யும். அதையெல்லாம் வாங்கிக்கின்னு கத்துக்கின்னு நீ மேலே வரணும். அப்பதான் நாளை பின்ன நீ நல்லபடியாக குடும்பத்தை நடத்த முடியும். ஒன்றும் தெரியாம அப்படியே பாப்பா மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா நல்லா வாயில வந்துட்டு போகுது. எனக்கு சொல்லிட்டேன், இஞ்சி ஊறி முதல்ல. ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரியல. பாரு, இந்த கிளீனிங் எல்லாம் இன்னொரு நாள் சொல்லி கொடுத்துக்கலாமே. அவ ஃபர்ஸ்ட் இஞ்சை மட்டும் கட் பண்ணட்டும். ஆமா பாரு, சில நேரத்துல நம்மளுக்கே யாரெல்லாம் கிளீன் பண்ணும்போது கையில குத்திக்குது. அவளுக்கு நேத்து தான் கையில அடிபட்டிருக்கு வேற. விட்டுரு, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அட்லீஸ்ட் நீங்க 2 பேராச்சும் எனக்காக பேசுறீங்களே. உனக்காகலாம் ஒன்றும் சொல்லலை. இந்த எறா மீனெல்லாம் கிளீன் பண்ணணும்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணணும். அந்த பக்குவம்லாம் உனக்கு இல்லை வேற. நீ எதையாவது பண்ணி கையை எதனா ஆக்கிக்கிட்டனா நாள் ஃபுல்லா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்ப. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வேணான்னு சொன்னேன். பாரு, இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம் சரியா? இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வேணா கூட அவளை கட் பண்ணி வச்சிடலாம்.
ஐயோ அவ்வளோ வெங்காயம் தக்காளி இருக்குதே, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ தெரியல. சரி நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவம் தான், அதெல்லாம் நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுக்கு அதான் அங்கே வீட்டில் தானே நான்வெஜ் தானே செய்வேன், நானே பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் அந்த இறாவை க்ளீன் பண்ணுறேங்க, அங்கே இருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இவ கட் பண்ணட்டும். அப்புறம் அந்த கிச்சன்லேருந்து அந்த கேரட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்துன்னு வா, அதையும் துருவ வச்சிடலாம். இங்க இருக்கிறது அதிகம், இதுல கேரட் வேறையா? சொல்ற வேலையை அமைதியா செஞ்சுட்டு எழுந்துக்கணும். அது வேறையா இது வேறையானாலும் சொல்லிக்கணும் இருந்தேன்னு வைய, விழுந்ததுல நேற்று அடி அதே மாதிரி விழும் சொல்லிட்டேன். சரிங்கட்டா, சும்மா நல்லா திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. போய் கேரட்னா எடுத்துனுவாங்க, பீட்ரூட்னா எடுத்துனுவாங்க, இல்லைன்னா கடப்பாறை கூட எடுத்துனுவாங்க, உரிச்சு தரேன். பேச்ச பத்தி அதுக்கு கடப்பாறையை ஊறிக்குமா? ஷோ, போய் அந்த 1/2 கிலோ கேரட் எடுத்துனுவாங்கடி, தோல் சீவி துருவ வச்சிருவோம். சாயங்காலமா கேரட் அல்வா பண்ணிடுறேன். சாயங்காலம் பண்ண போற அல்வாக்கு இப்பவே நான் கேரட் துருவணுமா? இந்த பாரு என்ன சொன்னேன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே. இல்ல இல்ல, நான் ஒன்னும் சொல்லல, நான் என் வேலையை பாக்குறேன். அது சொன்னபடி செஞ்சுட்டு எழுந்துக்கணும், அதான் இனிமேல் உனக்கு நல்லது. செய்யறேன், என்னத்த பண்றது, அதை சீக்கிட்டனே. கிளைமேட் வேற லெவல்ல இருக்குல்ல. ஆமாண்டா. சரி, நைட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேனே, அதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்க? என்ன சொன்ன? என்ன முடிவு? திமிர பத்தியா இவளுக்கு? குடுமிய இப்படிக்கா வாயன் கொஞ்சம். நேடி ஒரு விளையாட்டு மூட்ல இருக்கிற போல. அதெல்லாம் அப்படித்தான்டா. சரி நீ சொல்லு, என்ன விஷயம்னு. நேத்து நைட்டு நான் என்னடி சொன்னேன் உங்ககிட்ட? மறந்துருச்சுடா, தெரியல எனக்கு, என்னன்னு சொல்லு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க அம்மா வீட்டுல போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம்னு சொன்னேன்ல. சௌந்தர்யாத்த வீட்லயா? ஆமாண்டி, நீயா இப்ப இவ்வளவு சீரியஸ் ஆன? சீரியஸ் எல்லாம் ஆகலடா, அங்கதான் போகணுமான்னு கேட்டேன், அவ்வளவுதான். ஆமாண்டி, நேத்து நைட்டு சொன்னேன்ல உங்ககிட்ட, மறந்துட்டியா என்ன? நீ 1000 விஷயம் பேசுற நைட்ல, நான் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியும், மறந்துருப்பேன், அவ்வளவுதான். பாடுற அப்ப ராகுலி வெட்டியா பேசுவான், நம்ம அவன் என்ன சொன்னாலும் காதுல வாங்க வேணாம், எல்லாத்தையும் அப்படியே இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடலாம், அப்படி ஒரு நினைப்புல உனக்கு. நான் அப்படி சொன்னேன் இப்போ உங்ககிட்ட, நீ 1000 விஷயம் பேசுற, எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு தானே கேட்டேன். நீ வெட்டியா பேசுற நான் சொன்னேன் நானு. சரி, எதுக்கு இப்ப கோவப்படுற? பின்ன நீ உன் இஷ்டத்துக்கு பேசுற. சரி விட்ரு, இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னதுனால தானே இப்ப நீ கோவப்படுற என்கிட்ட. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா நானும் உன் கூட வந்துதானே ஆகணும், வேற வழி இல்லல்ல. பாரேன் இவள, இங்க திரும்ப என்ன? நான் என்னமோ திடீர்னு ஆசைப்பட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்ன மாதிரி பேசுற. இல்லையா பின்ன? என்ன பின்ன முன்ன எண்ணிக்கிட்டு? நான் உங்ககிட்ட 3 மாசமா இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன்டி, அங்க போய் 1 வாரமாவது தங்கிட்டு வரலான்னு. ஆனா நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனது கூட நான் தான் போய் பார்த்தேன், ஆனா நீ வரல. அன்றைக்கி அவங்கள பார்க்க வர மாட்டேன்னு நான் சொன்னேன்னா, நைட்டு நீயும் மாமாவும் அன்றைக்கி ஊரில் இருந்து கிளம்பி போனீங்க. நைட்டில் எங்கள் கூட நீ வர வேணாமான்னு மாமா சொன்னார். அதனால தான் நான் அங்கேயே இருந்தேன் சிவா மாமா வீட்டில். என்னமோ இப்போ ஏன் மேலே தப்புங்கிற மாதிரி பேசுகிற? நான் தப்பான அர்த்தத்துல எல்லாம் சொல்லல காயத்ரி. நீ எதுக்கு இப்படி வெடுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க? என்ன குறை சொல்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, அதனால தான் நானும் அப்படி சொன்னேன். என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்கும்? சத்தம் அங்கே வரையும் கேட்குது, இவ்வளோ சத்தமாவா சண்டை போடுறது? நாளையா நான்லாம் ஒன்றும் சண்டை போடலடி, இதுதான் வாழுன்னு கத்தின்னு கிடக்குது. என்னது, நான் கத்திக்கிட்டு இருக்கேனா? பாத்தியா அவள வேணும்னே பாயிரடி என் மேல. ஆமா, அவ பெரிய புலி உன் மேல பாயறதுக்கு. போடா காயத்ரி, என்னடி ஆச்சு? எதுக்கு இப்ப நீ சண்டை போடுற அவங்கிட்ட? நான் சண்டையெல்லாம் ஒன்றும் போடலடி, சும்மா சத்தமா பேசினேன், அவ்வளவுதான். இவன் தாண்டி அதுவும் டென்ஷன் பண்ணா என்ன. சிவப்பு சட்டை போட்டுக்கின்னு பச்சையா போய் பேசுறாடி, பச்சை சொக்கா காரி, நம்பாதிரி அவளை. என்னன்னு பேசுறான் பாரு. சரி அடிச்சுக்காதீங்க, 2 பேருமே ஜாலியா இருங்க சரியா? போட்டோ வேணா எடுக்கிட்ட அவங்க 2 பேரையும். எட்ரி, நான் இன்னும் கூட கடலுக்குள்ள தள்ளி போறேன், நீ போட்டோ எடு. ரொம்ப உள்ளலாம் வேணாம், நான் வர மாட்டேன்ப்பா. நான் அவளை என்ன மட்டும் தான் போட்டோ எடுக்க சொன்னேன், உன்னையெல்லாம் கிடையாது சரியா? அப்போ வரமா மூஞ்ச போடுறனால கூடிமி. நீ என்ன மட்டும் அழகா எட்ரின்னா, நான் போய் ஷாருக் கான் மாதிரி போஸ்ட் கொடுக்குறேன். சரிடா, நீ இன்னும் போலையா இங்க இருந்து? போறாங்க, ஆனா ரொம்ப தண்டா ஓவரா பண்ற. பாடி போறேன், நைட்டு என்கிட்ட தானே வரணும், வச்சுக்கிறேன் உனவா கோரங்கு. டேய், காலையில தானடா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிங்க, அப்புறம் என்ன? இருந்தாலும் கடல்ல குளிக்கிற மாதிரி வருமா மாமு? வராதுதான். கடல்ல குளிக்கும் போது அலை அடிக்கும், அந்த அலையெல்லாம் உங்க மேல படும்போது உங்களுக்கு டிக்கல் ஆகும், ஜாலியா இருக்கும், நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் இது உப்பு தண்ணிடா. இந்த உப்பு தண்ணியில குளிச்சா உடம்புல என்ன ஆகும் சொல்லு? ரேஷஸ் வரும், அலர்ஜி வரும், அதுக்கப்புறம் இச்சியா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பெட்டர் இதுல நீங்க குளிக்காம நல்ல தண்ணியில குளிங்க சரியா? புரியுதுல்ல? ஏன் சித்தப்பா? சொல்லுடா சொல்லும். நாம என்ன தினைக்குமா வந்து கடல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கோ ஒரு நாள் தானே சித்தப்பா, அதுக்கே உடம்புல இவ்வளவு பிரச்சனை வருமா? ஆமா செல்லம், நம்ம தினம் நல்ல தண்ணியில குளிக்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா உப்பு தண்ணியில என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஆட்டம் போட்டுட்டு போனா நம்ம ஸ்கின்னு டிஸ்டர்ப் ஆயிடும். அப்போ உள்ள இருக்க டிஷ்யூஸ் எல்லாம் என்ன ஆகும்? டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும், உள்ள ஒரு ப்ராப்ளம் பண்ணும். அந்த ஸ்கின்னுக்குள்ள போய் ப்ராப்ளம் பண்றதுனால என்ன ஆகும்னா, ஸ்கின்னுக்கு வெளியே. மாமி போதும் மாமி, பயமா இருக்குது. மாமா என்ன சொல்லியே முடிக்கலடா. ஆனா மாமி சொல்ல வேணாம், நாங்க போய் ஓரம் பண்ணி இருக்கிறோம் எங்க அப்பா அம்மா பக்கத்துல. ஆமா
ஆமா சித்தப்பா நாங்க அங்கேயே போறோம். எங்களை அங்க தண்ணியில விளையாட விடல. ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் சொல்லி பயமுறுத்தல. ஆனா நீங்க ரொம்ப பயமுறுத்துறீங்க சித்தப்பா. நாங்க அங்கேயே போறோம். ஏய் நான் பயமுறுத்தலடா, உண்மையா சொல்லி கொடுக்குறேன்டா உங்களுக்கு. வேணாம் மாமி, அந்த உண்மையே எங்களுக்கு வேணாம். வா நான் போயிடலாம். வாடா கத்திரி, இதோட இந்த சித்தப்பா இருக்கிற பக்கமே வரக்கூடாதுடா. வாடா. ஏய் பசங்களா, இந்த கல்லெல்லாம் வழுக்கோண்டா, பாத்து போங்க. சுப்பா, என்ன நந்தினி ஏங்க இவ்ளோ நசையா இருக்கீங்க? நசையா இருக்கனா? ஏன்டி அப்படி சொல்ற? பின்ன குழந்தைங்க எவ்வளவு ஆசாசியா இந்த பக்கம் வந்தது, உங்களை நம்பி தானே வந்தது விளையாடலான்ட்டு. அதுங்களை போய் இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்தி அனுப்பியிருக்கீங்க. ஏய் நீயும் என்னடி அவனுங்கள மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் எங்க பயமுறுத்தினேன்? நான் ஜஸ்ட் உண்மையை தானே சொன்னேன். கடல்ல விளையாடினா அந்த ரேஷஸ் எல்லாம் வரதானே செய்யும், அரிக்கும்ல. ஐயோ, சும்மா சும்மா அதே சொல்லாதீங்க சந்தோஷ். ஏன் கடல்ல இறங்கி குளிச்சாதான் அரிக்குமா? மத்த டைம்ல எல்லாம் அரிக்கவே அரிக்காதா? ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? தெரிஞ்சே எதுக்கு கஷ்டப்படணும், அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். என்ன கஷ்டம்? இல்ல இதுல என்ன கஷ்டம் வந்துட போகுதுன்னு கேக்குறேன். அரிச்சா சொரிஞ்சுக்க போதுங்க. உங்களுக்கு என்னங்க அதனால? அதுங்களோட என்ஜாய்மெண்ட் கெடுத்து விட்டுட்டீங்கல்ல. உங்களை நம்பி தானே வந்ததீங்க. அதுங்க பாட்டுன்னு ஜாலியா விளையாடணும்னு விட்டுருக்கலாம்ல. நீங்க தண்ணியில இறங்கலனாலும் அதுங்களுக்கு பின்னாடியாச்சும் நின்று இருக்கலாம்ல. அதுங்க பாட்டுன்னு ஜாலியா தண்ணியை ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மண்ணை வாரி போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கோங்க. எல்லா சந்தோஷத்தையும் கெடுத்து விட்டுட்டீங்க. உங்களுக்குலாம் போய் ஏன் தான் ஏன் அப்பா சந்தோஷம்னு பேர் வச்சாரோ? ச்சே. நானா உங்க அப்பா கிட்ட எனக்கு அந்த பேரை வைங்கன்னு சொன்னேன்? அதுவும் சரிதான். அவரை சொல்லணும். உங்களுக்கெல்லாம் போய் இந்த பேரை வச்சிருக்காரு பாருங்க. நல்லா தொல்லன்னு வச்சிருக்கலாம். கரெக்டா இருந்திருக்கும் உங்களுக்கு. சரி கிளம்புமா, எதுக்கு தொல்லை கிட்டலாம் நின்று பேசிக்கிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு. கிளம்ப தான் போறேன். பின்ன உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? சும்மானாலும் சண்டை போட்டுட்டு போறான். காலையில நான் அவகிட்ட சண்டை போட்டதுக்கு பழி வாங்குறான் என்ன. சரி என்னமோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம். நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலையே. பசங்களுக்கு நான் நல்லது தானே சொன்னேன். அது எப்படி சந்தோஷத்தை கெடுத்ததாகும்? இவ கூட தான் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா. பசங்களை தண்ணியில் இறக்கி வச்சு விளையாடிட்டுக்கலாம். ஆனால் அவ தான் பண்ணலையே. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறான். டே கமலா, சொல்லுடா. இந்த கடவுளை உண்மையிலே இந்த குடும்பத்தை பயங்கரமா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான் போலடா. பாரு அங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாரு. சந்தோஷமா வேற லெவல்ல பார்க்கறதுக்கே. இதை பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. கரெக்டு தான். பட் ஒன் டே யூ வில் பி ஒன் ஆஃப் தெம். நீயும் அவங்கள மாதிரி அவங்களோட சந்தோஷமா இருப்ப. அதை நான் இந்த மாதிரி வெளியே நின்று பார்ப்பேன், பார்த்து ரசிப்பேன். கடவுள் இந்த குடும்பத்தை பயங்கரமா ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருன்னு நீ சொன்னதையே நானும் சொல்லுவேன். போலடி. அலை அடிக்குது. கடல்ல அலை அடிக்காம உங்க மம்மி அடிப்பாங்க. வாயை பத்தி அடி பிரியா உன் பையனுக்கு. டேய் கதிரவா, ஒன்னும் சொல்லல மம்மி. ஐயோ என் கால்ல மீன் கடிக்குது. மீனா? ஏய் பாப்பா, மீனெல்லாம் இங்க வராதுடா. இல்லட்டா, மீன் தான் கடிக்குது. கால்ல மீன் கடிக்குது. கனி, நான் ஒன்னும் பண்ணலம்மா பாப்பாவ. எனக்கு தெரியும்டி உன்னை பத்தி. ஊம குசும்பி, பாப்பா கால நீ தானே சீண்டி விட்ட. ஆமாம்மா, சும்மா விளையாட்டுக்கு பண்ண, பாப்பாவை பயமுறுத்துறதுக்கு. அவளும் பயந்து போயிட்டா. இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுமா. சரிம்மா, விளையாட்டுக்கு தான் பண்ணேன். ஆமா ஆமா, எல்லாமே விளையாட்டு தான், திட்டக்கூடாது. என் பொண்ணு இருக்கே அறிவாளி குழந்தை. யார் அதுகிட்ட விளையாடினாலும் திட்டாது. ஆனா ராகுல் விளையாடினா மட்டும் கண்ட மேனிக்கு திட்டம். அதனமோ சரிதான். அவன் ஒருத்தன் தான் இது கிழிச்ச வை. ஏ புள்ளிங்களா, சொல்லுங்க பாட்டி. நீங்களே வாங்க பாட்டி விளையாடலாம். ஐயா நான் வரலப்பா, செல்லங்களா நீங்களே விளையாடுங்க. சும்மிங்க புல்லு தண்ணி எனக்கு சேராது. இதுல கடல் தண்ணி மட்டும் சேர்ந்துருமோ? மாங்க பத்த யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்க, தூக்கி அடிக்கிறேன். வேணாம் பாட்டி, நாங்க கரைக்கு வந்துடுறோம். அப்ப தாங்க. இப்ப நாங்க நீந்திக்கிட்டு இருக்கோம் கடலுக்குள்ள. அது சரி. கவி பாப்பாக்கெல்லாம் சரியான வாயில. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா சின்ன பசங்களுக்கும் பயங்கரமான வாய்டா. ஆமாம்மா, வாய் இருந்தாலும் பசங்க எல்லாரையுமே மரியாதையே தான் பேசுதுங்க. உன்னையெல்லாம் எவ்வளவு அழகா மாமான்னு கூப்பிடுதுங்க. ஏன் என்னையுமே கூப்பிடுதுங்க. மரியாதைக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் வாய் ஜாஸ்திடா. கிண்டல்லாம் பயங்கரமா அடிக்குதுங்க. அது குடும்பத்துக்கே இருக்கிற பழக்கம் போல. என்னமோ போ, ரொம்ப சலிச்சுக்காத. இந்த குடும்பத்துல தான் நீ ஐக்கியமாவ போற கூடிய சீக்கிரத்துல. நீ வேற அதையே சொல்லாதடா. பக்கு பக்குன்னு இருக்குது ஒரு பக்கம். இப்ப என்ன பயம் உனக்கு? நான் இவ்வளவு அசால்ட்டா கேக்குற? என் அம்மா என் லவ் விஷயத்த ஒத்துக்கலன்னா இது எதுவுமே நடக்காதுல்ல. நல்லபடியா நடக்கும்னு நம்பு. நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஊருக்கு போகலாம், எல்லாத்தையும் பேசலாம். அடுத்த மாசமா? டே என்னடா சொல்றா இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? டே நான் அந்த பொண்ணை லவ் பண்றது உனக்கு பிடிக்கலையாடா? குணா தேவையில்லாம பேசாத. இப்போ நான் வேற என்னடா சொல்றது? அந்த பொண்ணை லவ் பண்ணி 1 மாசம் கூட ஆகலடா இன்னும். அதுக்குள்ள வீட்டில் போய் சொல்லலாங்கிற? எங்க அம்மா உடனே முடியாதுன்னு சொன்னோம். அப்போ எல்லாம் வேஸ்ட் ஆயிரும்டா. ஒரு 6 மாசம் போட்டோம்டா, அப்புறம் சொல்லிக்கலாம். அந்த 6 மாசம் அந்த பொண்ணை நான் நல்லா லவ் பண்ணிக்கிறேன்டா. டேய் அசிங்கமா இல்லை உனக்கு இப்படி சொல்றதுக்கு? ஏன்னா 6 மாசம் கழிச்சு அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அந்த பொண்ணு கூட சேர்ந்து சுத்தியாச்சு, அதனால அந்த பொண்ணு வேணான்னு முடிவு எடுத்துருவியா? இல்லை எனக்கு புரியல. நான் அப்படி சொல்ல வரலடா. நீ ஒரு டேஷும் சொல்ல தேவையில்ல. அடுத்த மாசம் ஊருக்கு போறோம். உன் லவ் விஷயத்தை வீட்டில் சொல்றோம். சித்ரா உனக்கு வேணும்னா அம்மா கிட்ட எப்படியாச்சும் கெஞ்சி கூத்தாடி அவளை கல்யாணம் பண்ணிக்க. இங்கே பாரு, நான் அவளுக்காக மட்டும் சொல்லலை. இப்படி ஒரு குடும்பத்தை நீ மிஸ் பண்ணாத, அவளை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லவ் ஃபெயிலியர் ஆனால் கூட பரவாயில்ல. ஒரு பொண்ணு போனால் இன்னொரு பொண்ணு வருவா நம்ம வாழ்க்கையில். ஆனால் இப்படி ஒரு குடும்பம் கிடைக்காதுடா. எங்கே போனாலும் கிடைக்காது. மிஸ் பண்ணிடாத, அவளை தான் நான் சொல்லுவேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், சுயநலமாக இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இப்படி அன்பாக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம்டா.
இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்குதுன்னா அதை நம்ம தக்க வச்சுக்கணும். அதுக்காக நம்ம போராடணும். சும்மா ஊரை சுற்றுறதுனால மட்டும் நீ லவ் பண்ணுறங்கிறது ஆகிடாது. லவ் பண்ண பொண்ணை நீ கையை பிடிக்கணும், அதுதான் முக்கியம். அவளால் உனக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் கிடைக்குது, இதெல்லாம் நீ உண்மையிலே இதுக்காக பாடுபடணும்டா. அதை பண்ணு. அதை விட்டுட்டு கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது. சரி வீடு பிளேடு போடாத, காதில் ரத்தம் வந்துடும் போல இருக்குது எனக்கு. ஒருக்கி நீ இருக்கியே விட்ரா, ஒரு பயத்தில் தான் அப்படி பேசிட்டேன். அதுவும் இல்லாமல் அம்மாவை நினச்சி ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க வீட்டில் இருக்கல ஒரு குரூப்பு, அந்த குரூப்பை நினச்சா பயங்கர பயமாக இருக்குடா. சித்ராவோட அப்பா மற்றும் மாமாங்களா அவங்களே தான்டா. அவங்க எல்லாருமே நல்லவங்கடா, நீ பயப்படாத. அவங்க நல்லவங்க தான்டா. ஆனால் அவங்க பொண்ணு போகிற இடத்துல நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கணும், நல்லா பர்சனாலிட்டியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் என்கிட்ட இருக்குதா? நான் வெறும் 30,000 தான் சம்பாதிக்கிறேன், பர்சனாலிட்டியாகவும் இல்லை. அதுவும் இல்லாமல் நான் எங்கே என்ன வேலை செய்கிறேன்னு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலையும் சொல்கிறதுக்கு அந்த கருப்பு சட்டைக்காரர் இருக்கிறாரு, இதோ இருக்கிறாரு மேனேஜரு, நம்ம மேனேஜரு இருக்கிறாரு. அது போதாதா, இவர் ஒருத்தரே சொல்லிடுவார், அந்த பையனுக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுக்காதீங்க, அவன் ஒழுங்காக வச்சு வாழ மாட்டான்னு கூட சொல்லுவார் இவர். அது ஒன்று தாண்டா எனக்கு பயமாக இருக்குது. இந்தாலே போதும்டா. டேய் லோகநாதன் சாரும் நல்லவர் தான்டா, ஏன்டா இப்படி பேசுகிற? இந்த காலம் இருக்கே ரொம்ப கொடுமையானதுடா. அந்த ஆளை மூச்சுக்கு 300 தடவை சிமெண்ட் தொட்டின்னு சொல்லிக்கிட்டு இருப்ப. இப்போ நீயே அவரை நல்லவருன்ற. இரும மடைய கத்தாதரா, தொட்டி காதில் விழுந்துருச்சுன்னு நம்மளை ஆஃபீஸில் வச்சு கிழிச்சிருவாரு. எப்படி பயப்படுறான் பாரு. சரி இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவோம்டா. அடுத்த மாதம் வீட்டில் போய் பேசிட்டு மற்றதெல்லாம் பேசிக்கலாம். சரி ஆமாம், நீ ஏன் சித்ரா கூட போய் நிற்காம ஏன் கூட நின்றுக்கிட்டு இருக்க? நானும் போயிட்டா நீ தனியாகிடுவல்லடா. நிஜமாக தான்டா சொல்கிறேன். எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு இங்கே மனோஜ்னு ஒருத்தர் இருக்கான், அவனை நான் தேடி பிடிச்சிக்கிறேன். நீ போய் உன் ஆளை தேடி போ. ஆமாம்ல, பாவம் கல்யாணம் ஆகியும் அந்த மனுஷன் தனியாக தான் சுற்றுறான். நீ கல்யாணம் ஆகாமல் சுற்றிக்கிட்டு இருக்க. என்னத்த சொல்கிறது? டேய் என்னடா நந்தினியும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கா? சந்தோஷம் கூட தனியாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் போல இருக்குதப்போ. என்னடா ஆச்சு இதுங்களுக்கு? வேற என்ன, சௌமியா தான். சனி அது வந்தாலே சண்டை ஆயிடுது போலடா அவங்க 2 பேருக்கும். அது என்னமோ உண்மைதான். ஆனால் இந்த நந்தினி பொண்ணுக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லைடா. சௌமியாவால் சண்டை வருதுன்னு தெரிஞ்சா இந்த பொண்ணு என்ன பண்ணணும்? உஷாராக இருக்கணும்ல, சந்தோஷம் கூடவே இருக்கணும். இது எப்போ பாரு அவங்ககிட்ட மூஞ்சம் காமிச்சிட்டு வந்துடுது. அது அவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம்டா. அதுவும் இல்லாமல் யாரால பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்புறம் எதுக்கு நீ நந்தினியை குறை சொல்கிற? இந்த பொண்ணு கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவா, மற்றபடி அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. இன்னும் லவ் போல இருக்குது. கடல்ல தள்ளி விட்டுருவோம் மச்சான். எப்பா வேணாண்டா சாமி, நான் ஒன்றும் சொல்லலை. இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க சிட்டிங்க. பரவாயில்லடி, நான் இங்கே நின்னுக்கிறேன். ஏனந்தனி உப்பு தண்ணியில நின்னா ரேஷஸ் வருமா? ஆமாண்டி பிரியா, தெரியாத உனக்கு? சந்தோஷ் அதை தான் சொல்லி கொடுத்துருப்பான். ஓ 2 பேரும் இருக்கிறீங்களா? பின்னாடி திரும்பி பார்த்துட்டு பேசுங்கம்மா. நான் என்ன இங்கே பன்னீர்ல நின்றுக்கிட்டு இருக்கேன், கடல் தண்ணியில தானே நின்றுக்கிட்டு இருக்கேன். தெரியாம பேசுறதே அர்ச்சனாக்கும் பிரியாக்கும் வேலையா போச்சு. மாமா சாப்பாட்டுக்கு வந்துட்டாரு. சரிக்கா, அப்ப நம்ம அவளை அப்புறமா கலாச்சிப்போம். சத்யா, சொல்லு தினேஷ். உன் கையை பிடிச்சிக்குவா. அதெல்லாம் வேணாம், சும்மா இரு. தண்ணியில தானே இருக்கும், யாருக்கும் தெரியாது, கையை கொடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ சும்மா இருக்கியா? யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அம்மா வர பக்கத்துலயே இருக்காங்கடா, சும்மா இரு. ஏன் இப்படி பயப்படுற? நான் வேணா அத்தை கிட்ட பெர்மிஷன் கேட்கட்டா? லூசாடா நீ? கத்தாத. என்ன லூசு மாதிரி பேசுற? இதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நான் பெர்மிஷன் கேட்குறேன் பாரு. அத்தை சொல்லுப்பா. நீ சும்மா இரு தினேஷ், ப்ளீஸ் தினேஷ், அமைதியா இரு. சும்மா இரு சத்யா. அத்தை நான் சத்யா கையை பிடிச்சிக்கிட்டுமா? அவ விழுந்துகிட்டே இருக்கா, நான் அவ கையை பிடிச்சிக்கிட்டுமா? விழுறாளா? சித்திக்கிட்ட நில்லண்டி, பேசாம போயிட்டு. சரிங்கம்மா. அத்தை நான் பிடிச்சிக்கிறேன் அத்தை அவளை. அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன், நான் அவ கையை பிடிச்சிக்கிட்டுமா? அப்படியாடா? கையை பிடிக்க கூடாதுங்கிறத இன்டெரக்டா இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும்? பாருங்கப்பா, உன் தினேஷுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை சொல்லு. ராகுல் தம்பிக்கு ராகுல் அளவுக்கு விவரம் பத்தலை. ஆனால் இதே அவனா இருந்திருந்தான்னு வையே, இந்த பர்மிஷன் எல்லாம் கேட்டிருக்க மாட்டான். இந்நேரம் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் பாட்டுன்னு கடலை என்ஜாய் பண்ணியிருப்பான். அம்மா நான் சித்தி பக்கத்துலேயே போய் நிற்கிறேன். சரி போய் நின்னுக்கம்மா. தினேஷ் நீ இப்படி வந்து பிள்ளைங்களோட நில்லுப்பாவா. சரிங்க அத்தை. அவ்வளோதான் முடிஞ்சது. ஏன் பொண்டாட்டி புத்திசாலி. சின்ன பையனோட சின்ன ஆசை, அதை நிறைவேற்றி கொடுக்க மாட்டீங்களே நீங்களா? என்ன மாமனார் மாமியாரு அதானே? எவ்வளவு அழகா பர்மிஷன் கேட்டான் அந்த பையன், பாவம் கையை பிடிச்சிக்கலாமான்ட்டு இப்படி பண்ணிட்டீங்களே. அவங்க 2 பேருக்குமே 17 வயசு தான் ஆகுது. இப்போ இவன் கையை பிடிக்கட்டுமான்னு கேட்கறான். அப்புறம் 18 வயசுல வந்து வண்டியில கூட்டிட்டு போட்டுமான்னு கேட்பான். 21 வயசுல வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவான். எல்லாத்துக்கும் நாங்க சரின்னு சொல்ல முடியுமாப்பா? படிச்சு முடிக்கிட்டோம், நல்ல வேலைக்கு போட்டோம், அதுக்கப்புறமா வந்து கேட்கட்டும் 23 வயசுல கையை பிடிக்கட்டுமான்னு, அப்ப சரி சொல்லுவோம். கையை பிடிக்கிறதுக்கே 23 வயசாண்டாடே, உன் சகல ஓவரா பண்றாரா? இதெல்லாம் ரொம்ப டூ மச் சகல. இந்த காலத்து பசங்க கிட்ட எல்லாம் நம்ம இப்படி டூ மச்சா தான் நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க டூ மச்சா போயிருவாங்க.